எல்லா புகழும் இறைவனுக்கு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அப்பா சென்டிமெண்ட் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயந்தான். அதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட ராஜ்கிரண் ஒரு சிறப்பான விஷயம். நடிக்கக்கூடிய ஒரு நடிகர், சிறப்பாக நடிக்கக்கூடிய ஒரு நடிகர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தனுஷ் அண்டு ராஜ்கிரண், நித்யா மேனன். இந்த களம் ஓகே தான். இந்த கதை, இந்த தேர்வு அப்பா சென்டிமெண்ட்டு, ஒரு இட்லி கடை. அந்த இட்லி கடையை வந்துட்டு அப்பா இறந்துடுறாரு. அப்பாவுடைய நினைவாக அவர் சொன்ன அந்த அகிம்சையோட கொள்கையோட ஒரு மகன் அந்த கடையை எடுத்து நடத்துகிறான். பின்னால் ஒரு நல்ல சென்டிமெண்ட், ஒரு நல்ல கண்டென்ட், நல்ல கான்செப்ட் அப்படின்னு சொல்லலாம். பட் அதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட காரணம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பலவீனமான ஒரு காரணம். மனசில் நிற்கவே இல்லை. அவர் வெளிநாட்டுக்கு போகிறாரு, அப்பா கிட்ட சண்டை போட்டு, இன்றைக்கி இருக்கிற 2K கிட்ஸ் வந்துட்டு சண்டை போட்டு ஃபாரின்க்கெலாம் போகிறாரு, அங்கெல்லாம் போய் வேலை செய்கிறாரு. அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணுறாரு. அப்பா கடைசி வரைக்கும் ஒத்து வரவே மாட்டேங்கிறாரு. ஸோ அதுக்குண்டான காரணங்களும் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக சொல்லப்படலை. அந்த காரணங்கள் ரொம்ப அழுத்தமாக இல்லை. இந்த சென்டிமெண்ட் ஓகே தான், தேர்ந்தெடுக்கப்பட்ட சென்டிமெண்ட் ஓகே தான். இட்லி கடைங்கிற டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி இட்லி கடையை வந்துட்டு மகனை எடுத்து நடத்துகிறாருங்கிறது வந்து ஓகே தான். பட் அதுக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காரணம், சரியான ஒரு ஸ்ட்ராங்கான காரணம் இல்லை அப்படிங்கிறது ஒரு குறைபாடு இந்த படத்தில். சத்யராஜ், பார்த்திபன் இவங்கெல்லாம் சரியாக பயன்படுத்தலை அப்படிங்கிறது ஒரு குறைபாடு. இந்த படத்தில் வந்து ஏதாவது ஒரு வேல்யூ இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அருண் விஜய், நித்யா மேனன், அப்புறம் இன்னொருத்தவங்க ஷாலினி பாண்டவே ஏதோ அவங்க பேர் சொன்னாங்க, அவங்க ஒருத்தவங்க, அப்புறம் நம்ம இளவரசு, இவங்கெல்லாம் இந்த கதைக்கு தேவையில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப வீக்கான ஒரு காரணங்கள்லாம், இன்னும் நல்ல காரணம் இருந்ததுன்னா இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் இந்த படம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. உங்கள் கருத்தை மறக்காமல் சொல்லுங்கள்.